Hi viewers, welcome to Priya'sKitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலும் பழமும் கலந்த ஐயர் வீட்டு ஸ்டைல்ல தயிர் சாதம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைஸ் இந்த மாதிரி கொலைய வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பாலை இதுல ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கப் தயிர், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல ஒரு கப் மாதுளை, ஒரு கப்பு கருப்பு திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தாளிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி நச்சு எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய், பொடிசாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை இப்போ நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் போடுறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டால் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, அவாய்ட் பண்ணாமல். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.